ஒடுங்கி போவதில்லை. நாங்கள் எப்பக்கம் நொறுக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. அப்போனா மனுஷராகிய நமக்கு நெருக்கங்கள், துன்பங்கள், தொல்லைகள் வருதான் ஆகும். ஏனென்றால் மனிதனாய் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு பாடுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். பாடு இல்லாத மனுஷன் பூமியில் யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக எல்லா மனுஷருக்கும் பாடு உண்டு. நான் டாக்டரு, எனக்கு பாடு இல்லை, வியாதி இல்லைன்னு அவனும் சொல்ல முடியாது. என்னது, அவருக்கும் ஒரு நாளைக்கு கோல்டு ஆகலாம், ஒரு நாளைக்கு வியாதி வரலாம், அவரும் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்ல, எப்பக்கம் நொறுக்கப்பட்டாலும், எந்த நிலையில் நான் நொறுக்கப்பட்டாலும் எனக்கு ஒன்று என்னன்னா, நான் கலக்கம் அடைய மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? கலக்கம் அடைய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும்போது என்னதான் நொறுக்கங்கள் வந்தாலும், என்னதான் கவலைகள் வந்தாலும், அவை எல்லாவற்றும் மேற்கொள்ளும்படியான தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தான் இந்த கொரிந்தியர் சொல்லும்போது, இந்த அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது, நிருபங்களுக்கு எழுதுகிறார், சபைகளுக்கு எழுதுகிறார், அப்பா இப்படி பூமியில் நாம் வாழ்கிறதான வாழ்க்கையில் எந்த பக்கம் நொறுக்கங்கள் வந்தாலும், எந்த பக்கம் நெருக்கங்கள் வந்தாலும் நான் ஒடுங்கி போகவே மாட்டேன். அல்லேலூயா. நான் ஒடுங்கி போகவே மாட்டேன். அப்போ ஒடுங்கி போகாததுக்கு என்ன ஒரு மருந்து? அதுதான் இயேசு என்ற மருந்து. அல்லேலூயா. இயேசு என்ற மருந்து. எங்கள் அப்பா தான் அந்த பாடுவார், உரு மருந்து ஒரு குரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேன். எப்போ பாரு அந்த பாட்டு தான் பாடுவார். மைக்க பிடிச்சானே, சர்ச்சில் பாட்டு பாடினானே, சம்பத்து அண்ணன் என்ன பாடினா, ஒரு மருந்தரு குரு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. அந்த மாதிரி ஒரே மருந்து. எந்த மருந்து? ஏசப்பா மருந்து மட்டும்தான். அதுதான் நம்ம நொறுக்கப்படாது இருக்கிறதுக்கு இயேசு மட்டும்தான். அவர் தான் சொல்கிறார். அதை தான் சொல்கிறாரு, தன்னுடைய ஜனங்களை, விசுவாச பிள்ளைகளை, சபை மக்களை அவர் பலப்படுத்துகிறார். என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மருந்து நமக்கு உண்டு. அதனால தான் சொல்கிறாரு, எப்பக்கத்தில் நொறுக்கப்பட்டாலும் கலக்கம் அடைவதில்லை, மனம் முறிந்து போவதில்லை. மனம் முறிந்து, சில பேருக்கு கஷ்டம் தொண்டு வந்தால் அடப்போங்க, மனசே சரியில்லை, இன்றைக்கெல்லாம் மனசே சரியில்லை, ஒரு மாதிரி என்னம்மா மனசே சரியில்லை, ஒரு மாதிரி ஆகுது, அவ்வளோதான். மேட்டை சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க? மேட்டை சொல்ல மாட்டாங்க. என்னம்மா ஒரு மாதிரி ஆக்குதுப்பா, அவ்வளோதான். அது என்னத்தை புரிஞ்சுக்கிது? நம்ம ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது. ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி ஆகுது. சில சமயம் என்னென்னா, இந்த சகோதரர் வெளி கூட சொல்ல மாட்டாங்க. சகோதரனாலும் சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மனசு பாரத்தில் அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. சில காலத்தில் சொல்லிவிடுவாங்க. ஆனால் சகோதரர் சொல்லவே மாட்டாங்க. எது இருந்தாலும் எங்கே மூடி வச்சுக்கோங்க, மனசில் போட்டு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. சகோதரனுக்கு சொல்லலை, அவங்களுக்கு தலை வச்சிடும். ஆனால் சகோதரருக்கு சொன்னால் அவங்களுக்கு தலை வச்சிடும். பாருங்கள், இப்போ நொறுக்கப்பட்டு போவதில்லை, கலக்கமுடன் மனம் முறிந்து போவதில்லை. ஏன் போவதில்லைப்பானா, தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதம் 16:8 என்ன சொல்கிறாரு பாருங்க. 8 கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எதனால தானா? கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பாக யாரை வைத்திருக்கிறேன்? என் தேவனை வைத்திருக்கேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறதில்ல, கவலைப்படுறதில்லை. என்ன நெருக்கம் வரட்டும், என்ன நெருக்கம் வரட்டும், எது வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவனுக்கு முன்பாக எப்போ பாரு யார் தான் நிற்கிறது? தேவன் தான் நிற்க. சில பேர் இந்த உலகத்தில் முயற்சிகளெல்லாம் சொன்னால் எப்போ பாரு சில பேர் நினைவாகவே இருப்பாங்க. அது யாருன்னா, அது வாலிப பசங்களுக்கு தான் அது தரும். எப்போ பாரு சில பேர் யார் நினைவாகவே இருக்கும்? நினைப்பாகவே இருக்கும். ஏசப்பா நினைப்பாக இருக்காது, மற்றவங்க நினைப்பாக இருக்கும். அவங்க யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ, யார் அவங்க மேலே அன்பாக இருக்கிறாங்களோ, வாலிபசனுடைய காரியம் அது அவங்க மேலே நினைப்பாக இருக்கும். ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்கிறேன், நான் யார் நினச்சிக்கிறேன்னா, கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சுக்கிறோம்பா, நான் வேறு யாரும் பார்க்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போல்லாம் எல்லாம் வெளியெல்லாம் வரமாட்டேன், இன்னும் வர முடியாது. அது மாதிரி நமக்கு முன்னே யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் பாரு, நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாரு? அவர் என்ன வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் யோசித்தேன், அந்த வலது பக்கத்தில்னா என்ன அப்படி விசேஷம்? வலது பக்கம் பாருங்கள், நிறைய பைபிளில் வலது பக்கம்னு வரும். இந்த படிச்சிருப்பீங்க கூட. வலது பக்கத்தில் ஏசப்பாவுடைய பக்கத்தில், வலது பக்கத்தில் ஒரு கல்லன், இடது பக்கத்தில் ஒரு கண்ணன். யார் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? வலது பக்கத்தில் இருந்தால் ஏற்றுக்கொட்டான், இடது பக்கத்தில் கைவிடப்பட்டான். அப்போ வலது பக்கத்தில் என்ன ஒன்று இருக்குதுன்னு நான் நிறைய ஆரம்பித்தா நிறைய வலது பக்கம் தான் வருது. உன் கண் உனக்கு இடர் உண்டாக்குனா, வலது கண் உனக்கு இன்னும் உண்டாக்குனா பிடிங்க. ஏன் இடது கண் உண்டாக்காதா?
ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆனால் அவர்த்தோட வலது கை தற்சனம் வெட்டி போட்டுருக்காண்டார். இடது கை பண்ணாது பண்ணுமே, அப்பயும் வலது கை. அப்போ வலது கை எதுவும் விசேஷமாக. அப்போ தான் சொன்னேன், என் பிதாவை நான் ஆசிரியப்பட்டு எல்லாரும் பார்த்து வலது பக்கங்களுக்கு தான் கூப்பிடுவாராம். 2 கூட்டம் நிற்குமா ஏசப்போ இதுவில் நியாயத்தீர்ப்பில். ஒரு பக்கம் செம்மறி ஆடுகளும் ஒரு பக்கம் வெள்ளை ஆடுகளும். வெள்ளை ஆடு வந்து இடது பக்கம் நிற்கும், அது வலது பக்கம் நிற்காது. செம்மறி ஆடுகள் தான் வலது பக்கம் நிற்குமா. அவங்கள பார்த்து தான் கூப்பிடுவாராம், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்ட நீங்கள் எல்லோரும் உள்ளே வாருங்கள். யோசித்தேன், உலக பிரபமா யோசித்தேன். இந்த கல்யாணம் ஆகும்போது பொண்ணு எந்த பக்கம் நிற்க வைக்கிறாங்க தெரியுமா? அவர் அந்த அம்மாவுக்கு யார் ரைட்டு? வலது கை. வீட்டுக்கார் தான் வலது கை அவர் அந்த அம்மாவுக்கு. நான் யோசித்தேன், அந்த வலது பக்கம் ஏன் நிற்க வைக்கிறாங்க பொம்பளைங்கள? அப்போ அந்த அம்மாவுக்கு யார் தான் வலது பக்கம் நிற்கணும்? ஏன் இந்த கை எத்தனை கொடுக்குது? வலது கை அவர் இருந்தால் தான் நீ எல்லாத்தையும் செய்ய முடியும். அது பார். அப்போ ஒன்று தான் சொல்லிருந்தேன். வெரி குட். போன வாரமாக கேட்டு இல்லை கேட்டு தானே. வலது பக்கம் பாருங்க, இவர் என்ன சொல்றாரு? வலது பரிசத்தில் நிறுத்திருக்கிறேன். யாரை நிறுத்திருக்கிறாராம்? கர்த்தரை எப்போது என் முன்பாக வைத்திருக்கிற அவர் எனது வலது பக்கத்தில் இருக்கிறபடினால். அப்போ வலது பக்கத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்தை நன்மை வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த தாவீது சொல்ற, அவரை யார் பக்கத்தில் தான் வச்சுக்கிறேன்? வலது பக்கம். அதனால தான் இந்த திருமண காலத்தில் சொன்னேன், வலது பக்கம் வீட்டுக்காரர் இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம். எங்கே போனாலும் யாரும் இட்டுன்னு போகிறோம்? வீட்டுக்காரர். எதுக்கு தைரியம்? ஒரு தைரியம், நான் ஒண்டியாக போகலங்க, வாங்க கூட விசும் போங்க. அப்போது வலது பக்கம் பிடிச்சின்னு போகிறாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகிறதுக்கு அந்த இரவில் என்ன பண்ணுவாங்க, ஒன்று வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு கூட என்ன பாட்டு போடுறாங்க? மணமகனே மணமகனே வா வா உன் வலது காலை என் இடது காலையை தேய்ச்சா என்ன வாசி வராதா? இதெல்லாம் ஆராய்ச்சி பாரு. எங்கெங்க பிடிச்சிக்கிறேன் ஏப்பா? பைபிள் பச்சை எங்கே போகணும்பா, எங்கே போகுதுன்ட்டு. உலகத்தானுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, வலது பக்கம் ஆசீர்வாதம் இருக்குதுன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவன் கரெக்டாக செய்யறான். பைபிள் இருக்குது அவன் செய்யறான். அவன் தெரியாம செய்யல, அவனுக்கு தெரியாம செய்யறான். ஆனால் நம்ம தெரிஞ்சுனுக்குறோம், செய்யறதில்லை. அதான் தாவீது சொல்றாரு, அவர் என் வலது பக்கத்தில் நிறுத்தி வச்சிருக்கேன். அதனால நான் என்ன பண்ண முடியாது? அசைக்க யார் என்ன அசைக்கவே முடியாது. ஆணித்தரமா சொல்றாங்க, கர்த்தரை நான் எப்போதும் முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்ம ஒருவரால் அசைக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, சீயோன் பர்வதத்தை போல நம்மளை சுற்றிலும் நம்மை காத்து கொண்டு இருக்கிறான். சீயோன் பர்வத்தை, சீயோனை இந்த உலகத்தில் இருக்க இந்த இது எருசலேமுக்கு போனாவே அது சுற்றி மலைகள் இருக்குதான். சுற்றி மலைகளை விட்டு தான் போய் அவனை தாக்க முடியுமா. அது மாதிரி தேவன் அப்பவே பாதுகாப்பாக வச்சுக்கிறார். அது மாதிரி நம்மளையும் கூட தேவனாய் கர்த்தர் தம்மை சூழ அவருடைய தேவத்துடன் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்மளை அசைக்கவே முடியாது யாராலும். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் ஏசப்பாவை முன்ன வைத்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய காரியமெல்லாம் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. அதனால் தான் சொன்னார், நொறுக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் எந்த காரியத்துக்கிட்டு நான் பயந்து நடுங்க மாட்டேன். ஏனென்றால் நான் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். நம்ம தாவீது வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ பத்திரம் வந்துச்சு, எவ்வளோ பாடுகள் வந்துச்சு, எவ்வளோ வந்தாலும் கூட அவன் பின்னாகவே போகலை. அவன் விசுவாச வார்த்தையை சொல்கிறான். எல்லாமே தேவன் தனக்கு முன்பாக வைத்திருக்கும் போது என் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அதே தாவீது சொல்கிறாரு, தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவன் என் கூட இருக்கிற மனுஷன் போய் என்ன செய்ய முடியும்? நீங்கள் மனுஷனுக்கெல்லாம் நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை. எந்த மனுஷனும் பயப்படணும் அவசியம் இல்லை. ஆனால் எதுக்கு பயப்படனா, அவங்க இருக்கிறதான நிலைக்கு அவங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பயந்து நடக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அவங்க எதெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கொடுத்தா இருக்க. அதனால தான் சொல்கிறது, எப்பக்கத்தில் நொறுக்கப்பட்டும் ஒடுங்கினான். நம்ம ஒடுங்கே போகிறதில்ல. ஏன் நம்ம ஒடுங்கி போகிறதுனா, ஏசப்பா யாரோடு இருக்கிறாரு? நம்மோடு தான் இருக்காரு. எந்த பக்கம் இருக்கிறாரு? வலது கை பிடிச்சிக்கோ, கட்டியாக பிடிச்சிக்கோ. பிள்ளைகளை கூட பிடிக்கும், எதனா போகும்போது பார்த்தா கட்டியாக பிடிச்சிக்குவோம். எந்த கையில் பிடிச்சிக்குவோம்? ரைட்டில் பிடிச்சிக்கணும். பசங்க இருந்தால் நான் இருந்தாலும் ஓடினா ஜனம் இருக்குது ஓடிப்பிடுவான்ட்டு நல்லா கெட்டியாக பிடிச்சின்னு போவோம். கெட்டியாக நம்மளுடைய கையை கூட ஏசப்பா பிடிச்சிக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம எந்த காலத்துக்கு விட்டு ஒடுங்க தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம் முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த சிறு ஆலோசனையோட
முடித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களோடு கூட எப்படி தாவீது சொல்கிறாரோ, கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து எந்த காரியம் செய்யும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்முடைய வலது பரிசத்தில் இருப்பார். நமக்கு தேவனாய் கர்த்தர் அரணும் கோட்டையும் கவனமாயிருந்து நம்மை பாதுகாப்பார். எந்த துன்பங்கள் எந்த ஒடுக்குகள் வந்தாலும் நாம் பயப்படாமல் கர்த்தருக்காக இந்த பூமியில் வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.